ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். உங்கள் நிகழ்ச்சிலாம் பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது சார். சொல்லுங்கள் சார். சார், மதுரை குமார் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் குமார். சார், எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு சார். சரிங்க. எனக்கு குழந்தை இல்லை. சரிங்க. எனக்கு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கு. சரிங்க. நான் அந்த பெண் கூட செக்ஸில் நிறைய பேர் ஈடுபட்டிருக்கேன். சரிங்க. மறுபடியும் என் ஒய்ஃப் கூட நான் செக்ஸில் ஈடுபடும் போதும் எனக்கு அந்த பெண்ணோட செய்யற மாதிரி உணர்வு இருக்க தவிர என் மனைவி சாட்டிஸ்ஃபைட் பண்ண மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு நீ இங்கதான் இருக்க, ஆனா மைண்ட்லாம் வேற எங்கேயோ இருக்கு உனக்கு. சரிங்க. என் கூட இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்கள் மனைவிக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் தாம்பத்திய உறவில் ஒரு பிரிவு பிளவு இருந்ததுன்னா இது நிச்சயமாக பிற்காலத்தில் பெரிய அளவில் உங்கள் மனைவிக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடும். ஒரு ஹானஸ்டி, உங்கள் மேலே ஒரு அன்பு நெருக்கம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டு போல் பழகலாமே தவிர உங்கள் மேலே முழுமையான 100% அன்பு செலுத்தி உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட்டு உங்கள் மனைவிக்கு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல இந்த மாதிரியான தவறான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நிறுத்திடணும். உங்கள் மனைவிக்கு தெரியாத எந்த ஒரு நடவடிக்கையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அதான் நம்ம முதல்ல காதல் வங்கியில் சொல்கிறோம். ஹானஸ்டி, 100% ஹானஸ்டி. உங்களுடைய பழைய விஷயங்கள், நடைமுறை, இன்றைக்கி என்ன நடக்குது, எங்கே போகிறீங்க, எங்கே வர்றீங்க, என்ன செய்கிறீங்கன்ற விஷயங்கள், எதிர்காலத்தை பற்றி என்ன திட்டமிடுறீங்க, எமோஷனல் ஹானஸ்டி, உங்கள் உணர்வுகள் என்ன, நீங்கள் பல்வேறு விஷயத்தை பற்றி என்ன கருதுறீங்கன்ற உணர்வுகள் கூட உங்கள் மனைவிக்கு தெரியணும். மனைவிக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் நடத்தும்போது கண்டிப்பாக அது மனைவி மனதில் ஒரு ட்ரஸ்ட்டை போக்கிடும். அதாவது உங்கள் மேலே உங்களை நம்பிக்கையை போக்கிடும். உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைனாலே வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு சரியில்லாமல் இருக்கும், ஒரு வெறுப்போடு இருக்கும். வாழ்க்கையில் உங்கள் மேலே ஒரு முழுமையான அன்பு செலுத்த முடியாமல் தடுக்கும். அதனால் நீங்கள் முழுமையாக உங்கள் மனைவிக்கு உங்களை பற்றிய எல்லா தகவல்களையும் சொல்லணும். இந்த மாதிரி உத்தரவுகளை உடனடியாக துண்டிச்சிடணும். அதே மாதிரி இனிமேல் எந்த உறவுகளையும் வேறு யார்கிட்டையும் வச்சுக்காதீங்க. மனைவிகிட்ட முழுமையாக அன்பு செலுத்துங்க. இதுக்கு தான் நான் சில விஷயங்களை சொல்கிறோம். ஒன்று இந்த பழைய தொடர்பு துண்டித்த பிறகு வேறு ஏதாவது சிந்தனைகள் வரும்போது அந்த சிந்தனைகளை நிறுத்திடுங்க. அதை அசை போட்டு மேலும் மேலும் அந்த மற்ற பெண்களை பற்றி சிந்திக்கிறது, அது விஷயங்களை நிறுத்திடுங்க. நீங்கள் உங்கள் மனைவி உங்களுக்கு செய்த நன்மைகளை பல நேரங்களில் யோசித்து பார்க்கலாம். ஜேர்னல் எழுதலுங்கன்னு சொல்லுவாங்க, டைரி எழுதலாம். உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் மனைவி என்னெல்லாம் நல்ல ஒரு சமையலுக்கு பண்ணாங்க, உங்களை பாராட்டினாங்க, உங்களுக்காக ஒரு நல்ல ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி பல்வேறு முறையில் அவங்களுக்கு நன்றி நீங்கள் தெரிவிக்கணும். நேரடியாகவும் அதை பற்றிய நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த அன்பு ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை உங்கள் மனைவிக்கிட்ட தொடர்ந்து ஏற்படுத்துனீங்கன்னா பழைய நினைவுகள்லாம் உங்களுக்கு மறந்து போகும். அப்படி நெருக்கத்தை ஏற்படுத்தாமல் தொடர்ந்து நீங்கள் பழைய நினைவுகளை கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்கள் பழைய வேறு ஒரு வாழ்க்கை, மறைவு வாழ்க்கை உங்கள் மனைவிக்கு தெரியும். கண்டிப்பாக அது பெரிய பிளவில் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் 2 பேரும் ஒரு விரோதிகள் மாதிரியோ இல்லை ஒரு பக்கத்தில் இருக்க நண்பர்கள் மாதிரியோ அங்கே இருப்பீங்களே தவிர கணவன் மனைவியாக ஒரு ட்ரஸ்ட்டோடு அங்கே வாழ்க்கையை நடத்துவது என்பது இயலாத ஒரு காரியமாயிடும். அதனால் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிறுத்துவது தான் ரொம்ப நல்லது.